Hello students, இன்னைக்கு நம்ம 10th standard social science history lesson 6 படிக்கலாம். lesson 6 ஓட heading early revolts against British rule in Tamil Nadu. தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து அகேன்ஸ்ட்னா எதிர்த்து தொடுக்கப்பட்ட போராட்டங்கள், எதிர்ப்புகள், கிளர்ச்சி, இதுதான் ஏர்லி ரிவோல்ட்ஸ். ஏர்லினா முன்கூட்டியே, முதலாக ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட தொடங்கப்பட்ட கிளர்ச்சி, போராட்டம், பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து தமிழ்நாட்டுல. இதுதான் ஹெட்டிங். வாட் were the duties of பாளையக்காரர்ஸ்? பாளையக்காரர்களுடைய கடமைகள் என்ன, அவங்களோட வேலை என்ன? The duties of பாளையக்காரர்ஸ் were, அவங்களோட கடமைகள் என்னன்னா, டு கலெக்ட் ரெவன்யூ. ரெவன்யூனா வருவாய், வருமானம், கவர்மெண்ட்டுக்கு வர்ற வருமானம், அதை கலெக்ட் பண்ணணும், அதை வசூல் பண்ணணும். இதுதான் முதல் வேலை. டு அட்மினிஸ்டர் த டெரிட்டரி. டெரிட்டரினா அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட நிலப்பரப்பு, ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவிலான ஒரு நிலப்பகுதி, அதை அட்மினிஸ்டர் பண்ணணும், ஆட்சி புரியணும், அதை சீரா வழி நடத்தணும். அதுதான் அட்மினிஸ்டர்ங்கிற வேர்டு. டு செட்டில் டிஸ்பியூட்ஸ், அந்த நிலப்பரப்புக்குள்ள வர்ற மாற்று கருத்துக்கள், ஒரு சண்டை சச்சரவு, இதையெல்லாம் தீர்த்து வைக்கணும். செட்டில் பண்ணணும்னா தீர்த்து வைக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்கணும். டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், சட்ட திட்டங்களை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இதுதான் பாளையக்காரர்களுடைய கடமைகள். தேர் போலீஸ் டியூட்டிஸ், அவங்களோட போலீஸ் செய்ய வேண்டிய கடமைகள். அது அதுக்கு என்ன பெயர்னா வேர் நோன் அஸ் படிக்காவல் ஆர் அரசு காவல். இந்த லைன் எழுதுறதுன்னா எழுதலாம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனு. இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா அவங்க செய்யற போலீஸ் டியூட்டிக்கான வேலைக்கான பெயர் என்னன்னா படிக்காவல் இல்லாட்டி அரசு காவல். இப்ப இதுதான் பாளையக்காரர்களுடைய கடமைகள், வேலை. Second one, identify the பாளையம்ஸ் based on the division of east and west. பாளையம் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, எப்படி டிவைட் பண்ணியிருக்கிறாங்க? There were 2 blocks, 2 பகுதிகள், namely the prominent eastern and western பாளையம். ஈஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு வெஸ்டர்ன் பாளையம்னு 2 பிரிச்சிருக்காங்க. ப்ராமினன்ட்னா முக்கியமான, முதன்மையான, பெயர் சொல்லக்கூடிய, இதுதான் ப்ராமினன்ட். அப்ப ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் பாளையம்னு 2 பிரிஞ்சிருக்கு. The eastern பாளையம்ஸ் வேர் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் and பாஞ்சாலம் குறிச்சி. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் and பாஞ்சாலம் குறிச்சி. வெஸ்டர்ன் பாளையம்ஸ் என்னென்ன? ஊத்துமலை, தலவான்கோட்டை, நடுவக்குறிச்சி. இப்படி பிரிச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. சிங்கம்பட்டி அண்ட் செய்தூர். அப்ப வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்னா பிரிஞ்சிருக்கு. இந்த ஊர்கள்லாம் வெஸ்டர்னுக்கும் ஈஸ்டர்னுக்கும் சார்ந்து பிரிச்சிருக்காங்க. இதுதான் டிவிஷன், பிரித்து இருக்கிறாங்க. வாட் வாஸ் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பேட்டில் ஆஃப் களக்காடு? களக்காடுல நடந்த போர், பேட்டில்னா போர், அதோட முக்கியத்துவம், சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், கவனிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? பேட்டில் ஆஃப் களக்காடுல சந்தா சாஹிப், the Nawab, sent an additional contingent of Sepoys to Mahfuz Khan and reinforced army proceeded to திருநெல்வேலி. சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு நவாபு அடிஷனல் கண்டின்ஜென்ட் ஆஃப் சிப்பாய்ஸ், அப்போ சிப்பாய்களை, காலாட்படைய அடிஷனல் கண்டின்ஜென்ட்ஸ் அப்படின்னா கூடுதல் படை, கூடுதலா சப்போர்ட்டிவா, முதல்ல சிப்பாய்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா கூடுதலான சிப்பாய்ஸ அனுப்புறாரு. யாருக்கு? டு மஃபூஸ் கானுக்கு. அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் மஃபூஸ் கான்ஸ் ஆர்மி, மஃபூஸ் கானோட ஆர்மிய ரீஇன்ஃபோர்ஸ் அப்படின்னா மேலும் பலப்படுத்துறார். அவரோட படைய இன்னும் மக்கள் சிப்பாயை அனுப்பி பலப்படுத்துறார்.
அந்த ஆர்மி அந்த படை எங்க போகுது? ப்ரொசீடட் டு திருநெல்வேலி. அந்த படை திருநெல்வேலிக்கு போற படைய இன்னும் பலப்படுத்துறார். மஃபூஸ் கானோட படைய சந்தா சாஹிப்கிற நவாப் வந்து அதிகப்படியான போர் வீரர்களை அனுப்பி பலப்படுத்தி திருநெல்வேலிக்கு அனுப்புறார். பிசைட்ஸ் 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் த கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனியே மஃபூஸ் கானுக்கு 1000 சிப்பாய் அனுப்பிச்சு விட்டாங்க முதல்லயே. அவங்க அனுப்பினதும் அல்லாமல், பிசைட்ஸ் 1000 சிப்பாய் அனுப்பினதும் அல்லாமல், மஃபூஸ் கான் ரிசீவ்டு 600 மோர், 600 சிப்பாய்கள் அதிகப்படியாக நவாபு கிட்ட இருந்தும் பெற்றுக்கொண்டார். யாரு? மஃபூஸ் கான். அப்போ 600 சிப்பாய்களை நவாப் அனுப்புறார், சந்தா சாஹிப் அனுப்புறார். முதல்லயே 1000 சிப்பாய் பிரிட்டிஷ் கம்பெனி மஃபூஸ் கானுக்கு அனுப்பிச்சிருச்சு. He had the support of cavalry and infantry from Carnatic. இந்த கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இந்த பார்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான, இப்ப கர்நாடகான்னு சொன்னா கர்நாடிக்னு எடுத்துக்க கூடாது. இப்ப நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு. அந்த காலத்துல அப்போ கர்நாடிக்ங்கிற ஒரு இடம் வந்து கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு எல்லா எல்லைகளும் கலந்த ஒரு ஏரியா. அந்த ஏரியால இருந்து கேவல்ரியும் இன்ஃபன்ட்ரியும் வேற மஃபூஸ் கான் பெற்றுக்கொண்டார். கேவல்ரினா காலாட்படை, குதிரைப்படை. இன்ஃபன்ட்ரினா காலாட்படை. காலாட்படை ஆர்மி பீப்புளையும் குதிரைப்படை போர் வீரர்களையும் மஃபூஸ் கான் கர்நாடிக்கில் இருந்து பெற்றுக்கொண்டார். இந்த மீன் டைம், அதே நேரத்துல, மீன் டைம்னா அதே சமயம் 2000 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் ட்ரவான்கோர். ட்ரவான்கோர்னா இப்ப நம்ம இந்த கேரளா சைட்ல இருக்கிற ஏரியா. ப்ராப்பரா உடனே நம்ம வந்து திருவனந்தபுரம் அப்படின்லாம் எடுத்துக்க கூடாது. இப்ப ஜியாகிராபிக்ல நிறைய கவர்மெண்ட், ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பிரிச்சிருக்கு. அப்போ கேரளால ஒரு பகுதி, அங்கிருந்து 2000 சோல்ஜர்ஸ் வந்து புலித்தேவர் பெற்றுக்கொண்டார். உதவியா புலித்தேவர் வாங்கி கொண்டார். In meantime, 2000 soldiers from Travancore joined the forces of புலித்தேவர். இவ்வளவு நேரம் நம்ம மஃபூஸ் கானோட படையை பத்தி பேசணும். இப்ப புலித்தேவருக்கு 2000 சோல்ஜர்ஸ் வந்து ட்ரவான்கோர்ல இருந்து போயிருக்கு. இந்த பேட்டில் ஆஃப் களக்காடு, இந்த 2 பேரு தான் மோதிக்கிறாங்க களக்காடுல. மஃபூஸ் கான்ஸ் ட்ரூப்ஸ் வேர் ரவுட்டட் ப்ரொனன்சியேஷன். ரவுட்டட்னா தோற்கடிக்கப்பட்டது, டிஃபீட் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த வருஷத்துல இவ்வளவு படைகளை வச்சிருந்த மஃபூஸ் கான புலித்தேவர் தோற்கடித்தார். இதுதான் இந்த தேர்ட் ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன். இப்ப ஃபோர்த் ஒன், வாட் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த கம்பெனி அண்ட் கட்டபொம்மன்? போன் ஆஃப் கன்டென்ஷன்னா ஒரு பிரிவினை, ஒரு வேற்றுமை, ஒரு மாறுபட்ட கருத்து, ஒரு பிரச்சனை. இதுதான் வந்து போன் ஆஃப் கன்டென்ஷன் அர்த்தம். டிஸ்அக்ரிமெண்ட் இல்லாட்டி ஆர்கியூமெண்ட், ஒரு தர்க்கம். எதுக்கு நடுவுல? பிரிட்டிஷ்காரங்க கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை என்ன? இதுதான் இந்த கேள்வி. The company had gained the right to collect taxes from பாஞ்சாலம் குறிச்சி from the Nawab of Carnatic. கம்பெனி வந்து got the right, gainedனா என்ன? got, வாங்கி கொண்டது, லாபம் அடைந்து கொண்டது. எதுல? to right to collect taxes. டாக்ஸ், வரிய வசூல் பண்றதுக்கான ரைட்ஸ கம்பெனி வாங்கி கொண்டது, பெற்றுக்கொண்டது. எங்கிருந்து? பாஞ்சாலம் குறிச்சியிலிருந்து. பாஞ்சாலம் குறிச்சி எதுக்கு உட்பட்டது? நவாப் ஆஃப் கர்நாடிக்கு சேர்ந்த பாஞ்சாலம் குறிச்சிக்கிட்டு இருந்து வரி வசூல் பண்றதுக்கான தகுதியை, வலிமையை பெற்றுக்கொண்டது கம்பெனி. The company appointed its collectors to collect taxes from all the பாளையம்ஸ். அப்ப அந்த கம்பெனி வந்து நிறைய கலெக்டர்ஸ அப்பாயிண்ட் பண்ணுது. கலெக்டர்ஸ்னா இப்ப இருக்கிற பொசிஷனல் கலெக்டர்ஸாவும் வச்சுக்கலாம், வரி வசூல் பண்ற கலெக்டர்ஸாவும் வச்சுக்கலாம். அவங்க வந்து பாளையம், ஒவ்வொரு பாளையம் கிட்ட இருந்தும், இப்ப நம்ம ஊரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அந்த காலத்துல பாளையம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாளையத்துக்கிட்ட இருந்து வரிய வசூல் பண்றதுக்கு கலெக்டர்ஸ கம்பெனி நியமிக்குது, அப்பாயிண்ட் பண்ணுது. அந்த கலெக்டர்ஸ்
humiliated the பாளையக்காரர்ஸ் and adopted force to collect the taxes. இந்த கலெக்டர்ஸ் வந்து பாளையக்காரர்களை ரொம்ப மேலாதிக்கத்தோட ஆதிக்கத்தோட கோவப்பட்டு ரொம்ப எப்படி தன்மை இல்லாம மரியாதை குறைவாக ஹியூமிலியேட்டட்னா அவமானப்படுத்தி ரொம்ப ஆதிக்கத்தோட ஃபோர்ஸோட அதிகாரத்தோட டாக்ஸ கலெக்ட் பண்றாங்க, வரிய வசூல் பண்றாங்க, ஒரு முறை இல்லாம வசூல் பண்றாங்க. இது வந்து கட்டபொம்மனுக்கு பிடிக்காம இங்கிலீஷ்காரங்களுக்கும் கம்பெனிக்கும் கட்டபொம்மன் வந்து இங்கிலீஷ்காரங்களை இதனால எதிர்க்கிறார். இது அவருக்கு பிடிக்கல, அவர் அதுக்கு உடன்படல. இந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட ஆர்கியூமெண்ட், அவருக்கு வந்த கோபம். இதுதான் அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் இருந்த பிரச்சனை. இப்ப 5th question, highlight the essence of திருச்சிராப்பள்ளி proclamation of 1801. திருச்சிராப்பள்ளியில நிகழ்ந்த proclamation அப்படின்னா தானே தன்னை அறிவிச்சுக்கிறது, அரசு மாதிரி அறிவிச்சுக்கிறது பேர் proclamation. அப்ப எசன்ஸ்னா என்ன? சாரம். ஒரு ஜூஸ் போடுறோம், எசன்ஸ் எடுக்கிறோம், ஒரு ஆரஞ்சுல இருந்து அதோட எசன்ஸ் எடுக்கிறோம்னா சக்கையா பிழியப்பட்ட அதோட சாறு எசன்ஸ். அப்ப திருச்சிராப்பள்ளி proclamation, திருச்சிராப்பள்ளியில அறிவிக்கப்பட்டதுடைய சாரம் என்ன அப்படிங்கறத 1801ல நடந்த அந்த நிகழ்ச்சியோட சாரம் என்னங்கிறது தான் கேள்வி. In February 1801, ஊமைத்துரை and செவத்தையா, brothers of கட்டபொம்மன், escaped from பாளையங்கோட்டை prison. 1801ல கட்டபொம்மனோட பிரதர்ஸ் சகோதரர்கள் ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை ஜெயில விட்டு தப்பிச்சு போறாங்க, escaped. சின்னமருது took them to சிறுவயல், his capital. சின்னமருதுங்கிற ஒருவர் வந்து இந்த 2 அண்ணன் தம்பிகளை சிறுவயல் அப்படிங்கிற அவருடைய கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போறார். சின்னமருது கூட்டிட்டு போறார். The English demanded the மருது பாண்டியர்ஸ் to hand over the fugitives. இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரங்க மருது பாண்டியர்கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. டிமாண்ட்னா நீ கண்டிப்பா அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? the fugitives அரசியல் காரணங்களுக்காக தான் தப்பிப்பதற்காக தலைமறைவா வாழ்றவங்களுக்கு பேர் fugitives. அந்த fugitives யாரு? பாளையங்கோட்டை பிரிசன்ல இருந்து தப்பிச்ச ஊமைத்துறையும் செவத்தையாவும். இவங்க 2 பேர்த்த மருது பாண்டியர் தான் கொண்டுட்டு போய் சிறுவயல்ல வச்சிருக்காங்க. சின்ன மருது 2 பாண்டியர்ஸ், மருது பாண்டியர்ஸ் 2 பேரு, அதுல சின்ன மருது தானே கொண்டு போய் வச்சிருக்காங்க. அவங்கள வந்து கொண்டுட்டு வந்து வெள்ளக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஃபியூஜிட்டிவ்ஸ் தலைமறைவா இருக்கிற ஊமைத்துறையும் செவத்தையாவும். இந்த மீன் டைம், அதே சமயம் அந்த நேரத்துல மருது பாண்டியர்ஸ் issued a proclamation of independence. அவங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. யாரு? மருது பாண்டியர்ஸ். which is called திருச்சிராப்பள்ளி proclamation in June 1801. திருச்சிராப்பள்ளியில அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்காட்டி அந்த அறிவிப்புக்கு பேரு திருச்சிராப்பள்ளி proclamation சொன்னாங்க. It was an early call to the Indians to unite against the British. ஏர்லி கால் அப்படின்னா முதலாக முன்கூட்டியே அழைக்கப்பட்ட இந்தியன்ஸுக்கு, எல்லா இந்தியர்களுக்கும் நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து, யுனைட்னா சேர்ந்து பிரிட்டிஷ எதிர்க்கணும், அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முதல் அழைப்பு மணியா இருந்தது இந்த ப்ரொக்ளமேஷன், இந்த அறிவிப்பு. மெனி பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி, நிறைய பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில இருந்து rallied together to fight against the British. rallied together அப்படின்னா, rally அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆர்ப்பாட்டம், சேர்ந்து நடந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றது, ஒரு மாநாடு போடுறது, இதெல்லாம் வந்து ரேலின்னு அர்த்தம். ரேலி ஸ்போர்ட்ஸ்லயும் ரேலி உண்டு. அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டமா ஒரு மாநாடு அமைச்சு
சேர்ந்து இங்கிலீஷுக்கு எதிர்த்து போராடுறாங்க. இங்கிலீஷ் பீப்புளை எதிர்த்து, இங்கிலீஷ் ஆட்சி எதிர்த்து போராடினாங்க. ஓகே, இவ்வளவுதான் 5th ஆன்சர். இப்ப நம்ம வந்து 6th லெசன் கவர் பண்ணியிருக்கோம். நல்லா படிங்க. பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட் லெசன் உங்களுக்கு சீக்கிரமா போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் a lot.